ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுல பல மாற்றங்கள் நடக்கப் போகுது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இங்க அதிரடியா இறங்கி வந்திருக்கிறாரு. எவ்வளவுதான் போராட முடியும்? பாவம் மனுஷன் போராடி, போராடி பார்த்தாரு. எதிர்த்தரப்பினர் அடங்கி நடக்கிற மாரியே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, சரிப்பா நான் விட்டு குடுத்துட்டு வரேன். நான் இறங்கி வரேன். விட்டு குடுக்குறவன் கெட்டு போக மாட்டான். அந்த ஒரு பழமொழியில அடிப்படையில நான் இறங்கி வரேன். வாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்பலாம் அதிமுகவ பழையபடி கட்டமைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரு. ஆனா, இந்த இறங்கி வந்ததுல எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சைலன்ட்டா வைத்த ஆப்பு என்ன? அதேபோல இறங்கி வந்த எடப்பாடி பழனிசாமிய இவங்க ஏறி மிதிக்க போறாங்களா? இல்ல கைகோத்து நடக்க போறாங்களா? அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு அதிமுகவுல. ஏன்னா, அதிமுகவுல சமீபமா ஒரு பெரிய பூதாகாரமா வெடிச்சு ஒரு பொய்யான குற்றச்சாட்ட வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்து இங்க ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால எங்களுக்கு பிடிக்கல. பரம எதிரி. நாங்கலாம் எப்படி ஒண்ணு சேர்ந்து அதுவும் அவங்க தயவுல நாங்கலாம் ஆட்சி அமைக்கனா, ச்சே எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம், எஸ்.பி. தலைமையிலான ஒரு 25 எம்.எல்.ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தாவேகா பக்கம் ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போனாங்க. ஆனா அத சூப்பரா முறியடிச்சாங்க. ஏற்கனவே ஆதரவு கொடுத்த சிபிஎம், சிபிஐ, விசிகா போன்ற கட்சிகள்லாம் ஏற்கனவே ஆதரவு கொடுத்திருந்தாங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதிமுகவிலருந்து ஒருத்தர நீங்க உள்ள கூட்டு வந்து நீங்க மினிஸ்டர் ஆக்குனீங்கன்னா, நாங்க வெளியேறிடுவோம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு 8 பெருசா, இல்ல 25 பெருசா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க அதிரடியா ஒரு பதில குடுத்தாங்க. இதனால எனக்கு 8 தான் பெருசு, 25 பெருசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, உங்க ஆதரவ நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா உங்களுக்குன்னு மினிஸ்டர் பதவி, வாரிய தலைவர் பதவிலாம் குடுக்க மாட்டோம். அதனால நீங்க எங்ககிட்ட பலன் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுட்டாங்க. இதனால விரக்தி அடைந்த இந்த 25 பேர்ல பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா, "அண்ணே எடப்பாடி பழனிசாமி அண்ணே நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே. அதனால நாங்க உங்க பக்கமே வந்துர்றோண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் வந்தாங்க. இடையில என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி பழனிசாமி சூப்பரா ஒரு ஆப்பு வச்சாரு. என்னன்னா, எல்லாரையும் தகுதி நீக்கம் செஞ்சுருங்க. எங்களுக்கு தேவையில்ல. யாருன்னு நெனச்சீங்க? எம்.எல்.ஏவே இல்லன்னா கூட அதிமுக எப்படி கட்டமைச்சு வரையா? அந்த கெத்து எனக்கு இருக்கு. நீங்க குடுக்குற ஆதரவுல நான் கட்சி நடத்தணும்னு கிடையாது. இந்த எம்.எல்.ஏக்கள் எல்லாம் தகுதி நீக்கம் செய்யுங்க. 25 எம்.எல்.ஏக்கள் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைத் தலைவர்கிட்ட அ கொறடா என்ன பண்ணாருன்னா, ஒரு அதிரடியான ஒரு வழக்க ஒண்ணு தொடர்ந்தாங்க. இதனிடையில மாவட்ட செயலாளர் பதவி பறிச்சுட்டாரு. உங்களுக்கு கட்சியிலேருந்து டம்மி ஆகுறேன், ஆட்சியிலேருந்து டம்மி ஆகுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, அதிரடியா உத்தரவு இதுக்கு பயந்து தான் எல்லாருமே ரிட்டர்ன் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்தோனே என்ன பண்ணாருன்னா, ஆஹா! நம்ம போட்ட பிளான் சூப்பரா இருந்தது. இவங்க எல்லாரையுமே இப்படிதான் மட்டம் தட்டி வைக்கணும். அதனால அவங்கள எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பதவி குடுக்காமயே ரொம்ப நாள் இழுத்தடிச்சுன்னே இருந்தாரு. இதனால திரும்பவும் அதிருப்தியான எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா! பரவாயில்லையே உஷாராயிட்டாங்களே! இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதவிகள் எல்லாம் குடுத்தாரு. ஆனா புது பதவி குடுத்தாரு. எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளரு, அதேபோல தங்கமணிக்கு அமைப்பு செயலாளரு, அது மாதிரி என்ன பண்ணாரு பதவிகள குடுத்தாரு. கொள்கை பரப்பு செயலாளரு, அதுபோல பல பதவிகள் குடுத்தாரு. ஆனா எல்லாம் மாநில அளவிலான பதவிகள் தான். மாவட்ட செயலாளர் பதவி குடுக்கல. இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஃபீஸ் புடுங்குன கயிறு மாரி தான். நீங்க பதவியில இருக்கலாம். ஆனா அது டம்மியான பதவி தான். பவர் இல்லாத பதவி. அப்படின்னு மாநில அளவில குடுத்தாரு. இதனால யோசிச்ச எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் ரொம்ப அதிருப்தியாகி, இங்க பாருங்கங்க நீங்க குடுத்த பதவியினால ரூ. 1 பிரயோஜனம் கிடையாது. நாங்க எல்லாம் மாவட்ட செயலாளரா இருக்கும்போது, அந்தந்த மாவட்டத்தில எப்படி கட்டமைப்புகள நாங்க கட்டமைச்சு வச்சிருந்தோம். அந்தந்த மாவட்டத்தில அதிமுக அப்படின்றது எந்த அளவுக்கு டாப்பா இருக்குது. ஆனா நீங்க மாநிலத்தில போட்டீங்கன்னா, அந்த மாவட்டத்தில எல்லாம் டம்மி ஆயிருவாங்க. அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த பதவி ஏத்துக்க மாட்டோம். குடுத்த பதவி நீங்களே வச்சுக்கங்க. அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஃபீல் ஆக மாட்டோம். நாங்க எம்.எல்.ஏ.வே சுத்தி திரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா மாநில பதவியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, கொஞ்ச நாளு சைலன்ட்டாவே இருந்தாரு. இதனிடையில ஒரு பிளான் ஒண்ணு போட்டாங்க. என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போனாங்க. ஏங்க இங்க இருக்கிறத விட ராஜினாமா பண்ணிட்டு அங்க போனா திரும்ப இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிடலாங்க. அப்ப அதிமுக அப்படின்ற பிராண்ட் என் பின்னாடி இருக்காது. விசில் தான் இருக்கும். நான் பாட்டுக்கு விசில் எடுத்து ஊதின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கம் போனாங்க. இத பார்த்த இந்த 25 எம்.எல்.ஏக்களை ஆமாப்பா அந்த ரூட்டே கரெக்ட்டா தானே இருக்கு. ஏன் அந்த பக்கம் நம்ம போக்கூடாது? வாங்களேன் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைம்ல நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. இந்த 5 தொகுதிக்கு இடைத்தேர்தலே கிடையாது. இந்த விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், திருச்சி கிழக்கு இது போல தொகுதிகள்ல இடைத்தேர்தலே கிடையாது அப்படின்னு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. அச்சச்சோ! போனவங்க போன ஸ்பீடுல அப்படியே என்ன பண்ணாங்க, பிரேக் அடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஆஹா! வேலைக்கு ஆவாது. அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கங்களேன், இருக்கிறதும் போயிரும். அதனால எதுக்கு நம்ம அங்க போனது? கொஞ்சம் யோசிப்போம். வெயிட் பண்ணுங்க. அவசரமா முடிவெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஸ்லோவா என்ன பண்ணாங்க, பேக் போட்டு என்ன பண்ணாங்க, வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கருந்து போனவங்களுக்கு அங்க மரியாதையே கிடைக்கல. பதவியும் கிடைக்கல. உரிய அங்கீகாரமும் கிடைக்கல. டம்மியா உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து, ஆஹா! இது வேலைக்கு ஆவாதுப்பா.
நம்ம இங்க வந்து ராஜாவா இருக்கிறோம், அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்ட் நம்ம பின்னாடி இருக்குது, அங்க போனா டம்மியா உட்கார்றது முக்கியமா, இங்க பவர்ல உட்கார்றது முக்கியமா அப்படின்னு யோசிச்சு அந்த முடிவை கையிட்டாங்க இந்த 25 எம்எல்ஏக்களும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி மோதணுமோ அப்படி மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. சமீபத்துல சி.வி. சண்முகம் அவர்கள் கூட என்ன பண்ணாருன்னா, எங்கள் தரப்பு பெண்களை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இழிவா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, கொச்சப்படுத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. சோ அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, சைலண்டா இப்போ இறங்கி வந்திருக்கிறாரு. இறங்கி வந்ததுல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, சைலண்டா இது ஒரு வகையான ஆப்பு தான். ஏன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. இப்போ தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை ஐயா இருக்கிறார்ல, அவருக்கு வந்து நினைவு நாள் முன்னிட்டு எல்லாரும் மாலை அணிவிக்கணும், அந்தந்த மாவட்டத்துல மாலை அணிவிங்க, மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்புறாரு. அந்தந்த மாவட்டத்துக்கு இவங்க தான் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுல எஸ்பி வேலுமணி பேர் எல்லா மாவட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா போடுறாரு. எஸ்பி வேலுமணி பேரு முதல்ல வருது, தங்கமணி பேரும் முதல்ல வருது. சோ அப்படி இருக்கும் பொழுது இதுல அவங்க பேர் வந்து என்ன பண்றாரு, முன்னுரிமை கொடுக்குறாரு. இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவங்களை கட்சியில பழையபடி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஆனா பின்னாடி பதவின்னு பார்த்தா மாவட்ட செயலாளர் பதவி போடல. அவர் ஆல்ரெடி கொடுத்தாருல ஒரு பதவி. இப்ப எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி, அந்த பதவி கொடுக்குறாரு. தங்கமணிக்கு அமைப்பு செயலாளர் பதவி, இதை தான் போட்டு கொடுக்குறாரு கண்டி. அவங்கள பொறுப்பு இல்லாம போடல, மாவட்ட செயலாளர் பதவியும் போடல. இது இன்னும் இவங்களை அதிக கோவப்படுது. நாங்க தான் பதவியே வேணான்னு சொல்லிட்டோமே, திரும்பவும் எங்களை அதே பதவியில தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சைலண்டா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி தான். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நான் ஹானர் பண்ணா கூட, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட நீங்க அந்த பதவியில தான் இருக்கும். இந்த பதவியில இருந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன், உங்களுக்கு இஷ்டம் தான் இங்க இருங்க, இல்ல கட்டி நீங்க அங்க போங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இங்க இருக்கிறதா இல்ல அங்க போறதா, அங்க போனா நம்மளுக்கு என்ன நிலைமை, இங்க இருந்தா இந்த நிலைமை, எதை சமாளிச்சுட்டு இருக்கலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதா இல்ல அவரோட கை சேர்ந்து போறதா அப்படின்றது தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி டீமுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவா இருக்கு. ஏன்னா அங்க போனவங்களுடைய நிலைமை சரியே கிடையாது. ஒருவேளை அங்க போனவங்க ராஜாவா இருக்கிறாங்கப்பா, மந்திரியாவே இருக்கிறாங்கப்பா, அங்க ரொம்ப கோலச்சு இருக்கிறாங்கப்பா, மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டாங்க, அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க, வாரிய தலைவர் பதவி வாங்கிட்டாங்க, அங்க ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க, இத பார்த்துருந்தா கூட இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆசை வந்து இந்த பக்கம் போவாங்க. ஆனா அங்க போய் டம்மியா இருக்கிறாங்க. இப்ப இங்க பவர்ல இருந்து டம்மியா இருக்கிறது எப்படி இருக்குது, அங்க ஒண்ணுமே இல்லாம டம்மியா இருக்கிறது எப்படி இருக்குது, இததான் பாக்குறாங்க. இங்க எம்எல்ஏ பதவி இருக்குது, ஆனா கட்சி உங்க பின்னாடி இருக்குது, ஆனா கட்சிக்குள்ள உங்களுக்கு பவர் இல்ல, அவ்வளவுதான். ஆனா மத்தபடி வெளியே வந்தா அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி போறாரு அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக அவர் பதவி இல்ல, மாவட்ட செயலாளர் பதவி, அவர் வந்து கட்சிக்குள்ளதான் உங்களுக்கு அந்த பவர் இருக்குதா இல்லையான்றது. வெளியே வந்துட்டு அப்படி கிடையாது. அதிமுக அப்படின்ற பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா இன்னைக்கு சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், மரகதம் குமரர்கள் என்ன, ஆனா அவங்க தாவேக்கால உறுப்பினரா தான் இருக்கிறாங்க. போஸ்டிங்ல இருக்கிறாங்களா, எம்எல்ஏ பதவி இருக்குதா, கிடையவே கிடையாது. சுத்தமா டம்மியா உட்காந்து இருக்காங்க. இன்னைக்கு ஆள் அட்ரஸ் எங்கன்னு தெரியலங்க. கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் சி சம்பத்லாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்னைக்கு தாவேக்காவில போயிருக்காங்க. அதிமுகவில் அவங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும் அதிகாரம் அவங்க கிட்ட இருந்தது, பவர் அப்படின்னு இருந்தது. அந்த மாவட்டத்துல அவங்க தான் ராஜா அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போய் என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல. இதை தான் எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. இதை தான் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன், நான் இறங்கி வரேன், நான் இறங்கி வரேங்க, கட்சி நல்லதா இருக்கணும், நல்லா வளர்ச்சி அடையணும், நான் இறங்கி வரேன். நீங்க இறங்கி வர மாட்டீங்க, நான் இறங்கி வரேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எல்லா ஈகோவும் நான் விட்டு கொடுத்துட்டேன், உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு உங்க பேரை டாப்ல போட்டுட்டு இவருக்கு கீழே தான் நீங்க வழி நடத்தணும், இந்த ப்ரோக்ராமை இவங்க தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் அறிக்கை விட்டுட்டாரு. இந்த நிகழ்ச்சி நீங்க தான் தலைமையேற்று நடத்தணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. என்ன ஒண்ணு, அவரு அந்த அந்த அவர் போட்ட போஸ்டிங் தான் கொடுத்திருக்காரு. நீங்க எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்கல. உங்களுக்கு இது வேணுமா இல்ல அது வேணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி ஆடுறாரு. இதுல என்னதான் இறங்கி வந்தேன் அப்படின்னாலும் ஒரு ஊமக்குத்து தான், அவ்வளவுதான். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களாம் ஊமக்குத்து தான். எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தாலும் அதுதான். ஆனா இத இவங்க எப்படி எடுத்துக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்க போறாங்களா இல்ல கை கோத்து நடக்க போறாங்களா, அதுதான் இங்க பெருசா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரு. இந்த இறங்கி வந்ததை இவங்க எப்படி கொண்டாட போறாங்க, நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்களா இல்ல எப்படி அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.